கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம். மகாவதார் பாபா இன்னைக்கு பதிவில் பாகம் 16 மௌன சரிதை பார்த்த விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரசன்ட் பை வேலை கிரியேஷன் பிரசன்ட் கார்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மகாவதார் பாபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அங்கே இருக்கிற குகைகளில் அவங்க தியானம் பண்ணி அங்கேயே சில சீடர்களுக்கு தன்னுடைய கிரிய குண்டலினை கற்றுக் கொடுத்து அவங்கள உலகம் முழுதும் இந்த தியானங்களை பரப்பணும் அப்படின்றதுக்காக இன்னும் சில புத்தகங்கள், மகாவதருடைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பரவலாக இருந்தாலும் 1-2 பற்றி தான் நம்ம கையில் எப்பவுமே கிடைக்கும். அது கிடைச்சாவே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். ஆனால் அங்கே இருக்கிற மகாவதர் பாபாஜியுடைய அருள் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயங்கள். அதனுடைய விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, தியானங்களில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய அவங்களுடைய சீடர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தேடி குருவை போக வேண்டிய சிரமம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்களே மகா குருவே நம்மளை தேடி வந்துடுவாங்க அப்படின்றதையும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணி வச்சுட்டு போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, முன்னே இருந்தவங்களாம் குகை, அதுக்கப்புறம் சித்தர்கள் அப்படின்ட்டு குரு அப்படின்ட்டு தேடி அலைஞ்சி தன்னுடைய வாழ்க்கை முழு நாட்களையும் அவங்க எல்லா விஷயங்களும் வீணடித்து அவங்க கற்றுக்கின அனுபவங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போது நம்ம ஷார்ட்கட் ரூட்டில் ரொம்ப கிட்ட நம்ம அவங்களுடைய வயதுகள்லாம் பார்த்திங்கன்னா, சித்தர்களுடைய வயதுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 500, 600 அப்படின்னு வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஆனால் நம்ம அந்த மாதிரி கடந்து போகிறதுக்குள்ளேயே நமக்கு வயதாகிடும். அந்த விஷயங்களை ஒவ்வொன்று தேடி அலைந்து நம்ம கற்றுக்கிறதுக்கான விஷயங்களே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வயதை அடைஞ்சிடும். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மகாகுரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, உண்மையான பக்தனை தியானத்தில் மூழ்கி தியான பாதையில் வரக்கூடிய, கிரியா பாதையில் வரக்கூடிய அனைத்து சீடர்களையுமே பார்த்திங்கன்னா அவங்க இன்னமும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கனவு மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ இல்லை பூக்கள் மூலியமாகவோ இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு சமிக்கை, அதாவது ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா காட்சி கொடுத்து நம்மளுடைய சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு மகாகுரு நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காருன்னு கூட சொல்லலாம். எனவே இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விதி எப்படி வேலை செய்யுது, நம்முடைய மதி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அனுபவபூர்வமாகவே இந்த நடந்த ஒரு மௌன சரிதையில் ஒரு புத்தகத்தில் நடந்த ஒரு அனுபவங்களை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா அதை நம்ம எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பழமொழி, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோங்க. அது ஒரு பழமொழியாகவே இன்றைக்கே கருதப்படுது. அதாவது என்ன விஷயம்னா, விதியை மதியால் வெல்வதற்கு விதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படின்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதில் பல காலமாக இந்த பழமொழி பார்த்திங்கன்னா ஒரு விவாதமாகவே போயிட்டுருக்கு. விதி என்பதற்கு சரியானதொரு விளக்கம் யாருமே இன்னைக்கு வரை சொன்னதில்லை. அவர்கள் சௌகரியத்திற்கு ஏற்பாற்போல் அவங்க புரிஞ்சுக்கிட்டது போல அனுபவங்களுக்கு போல அவங்க ஒரு சில அதனுடைய விளக்கங்களை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருந்தாலுமே கூட கஷ்டம் வரும்போது விதி என்ன செய்யுது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதுவும் நம்ம ஒரு விதி தான் அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடுவோம். அப்போது விதின்றது என்ன மாறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுமை தாங்கி கல்லை போல் ஒரு பழியில் விதி என்ன செய்யுது, இப்படி நடந்துருச்சு, விதி என்ன செய்யுது அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த விதி மேலே அந்த விதி பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்கல்லாகவே ஒரு பாறை கல்லாகவே சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் விதி தாங்கிட்டு நிற்கிது. ஆனால் இதில் சூட்சுமம் நிறையா இருக்குது. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்தா தான் இதில் சில சீக்ரெட்டை நம்ம உணர முடியும். ஏன்னா சில அனுபவங்களே நம்ம சிறந்த ஒரு பாதைகளை முன்னோக்கி போகிறதுக்கு, சருகி விழாமல் முன்னோக்கி போகிறதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கும். ஏன்னா சாதனை வச்சும் கிடையாது, கிரியான்றது
சாதாரணமாக தான் போக போக தெரியும். ஆனால் போக போக நம்மளுக்கு அற்புதமான ஒரு அற்புத விஷயங்கள நம்மளுக்கு நடத்தி கொடுக்கக்கூடியது. நீங்கள் கிரியாவில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாவே, உங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவாக இருந்த விஷயங்கள்லாம் நகர்ந்து போயிட்டு, பாசிட்டிவாவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாவதருடைய அற்புதமான ஆற்றல். அந்த மகாகுருவோட பவர்ன்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து இந்த ரஜினிகாந்த், நடிகர் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆன்மீக அனுபவமே வந்து ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். அவர் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் இன்னைக்கும் வந்து இந்த மகாவதார் பாபாஜி மேல வச்சிருப்பாங்க. அதனால அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பதிவு வந்து இத முழுசா பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உண்மையாவே ஒரு புரிதல் கிடைக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விதி, மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 விஷயங்கள் வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு புரிதல், ஒரு கண்ட்ரோல். அது வந்து ஒரு இறை சக்தியிடம் மட்டுமே உண்டு. நம்ம அது எதுவும் அசைக்க முடியாது. நம்ம அத வந்து எதுவும் நம்ம செய்யவும் முடியாது அப்படின்றத வந்து இந்த பதிவுல ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. இதனுடைய அனுபவங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இதுல பார்க்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருவர் எவ்வித வேலையும் செய்யாமல் நண்பரின் தயவிலேயே வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவரது மனைவியும் அவரை ஒன்றும் சொல்வதில்லை. கல்யாண வயதில் குழந்தைகளும் இருந்தார்கள். அவரோ எதைப் பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தார். அதாவது நண்பனுடைய உதவியிலே வந்து நண்பனோட உதவியில அவருடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாங்க, உதவியாலவே அவங்களுக்கு காசு பணம் அப்படி உதவியாலே இவரு ஏதோ ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. நண்பனுடைய உதவியால மட்டுமே. இவரு தனியா எந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தொழிலோ எதுவும் செய்யாம அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட பசங்க வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணி குடுக்குற அளவுக்கு அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆயிடுச்சாம். அப்பயும் வந்து ஒரு வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ நண்பருடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே இருக்காங்க இவன் வந்து என்னத்துக்கும் உதவ மாட்டான். எதுக்கு தேவைப்பட மாட்டான்ட்டு அவங்களுடைய மக்கள் வந்து அந்த நண்பருடைய அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, "என்ன உன் நண்பர் இப்படி இருக்காருன்னு" கொஞ்சம் ஏளனமா பேசும்போது, தன்னுடைய ஃப்ரெண்ட இப்படி பேசுறாங்களே ஒருத்தரு, இவன முன்னேறி நடக்க வைக்கணும். இவன வந்து உயர்ந்த நிலைக்கு போக வைக்கணும். அப்படின்ட்டு ஒரு கடும் சொற்களால கடைசியா எல்லைக்கே போயிட்டு திட்டுறாரு. அந்த முடிவின் எல்லைக்கு, கோபத்தின் எல்லைக்கு போயிட்டு, நீ என்ன அவரு என்ன மாரி சொன்னா, அவங்க வந்து நம்மள விட்டுட்டு தனியா போய் இவன் தனியாவே வாழ ஆரம்பிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைய சொல்ல விடுறாரு. எப்படின்னா, வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது, பலர் இவரை கேலி பேச ஆரம்பித்தார்கள். வேலை எதுவும் செய்யாமல், பொறுப்பில்லாமல் இருப்பது குறித்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார்கள். அவரை விட அவரது நண்பருக்கு இது வேதனையாக இருந்தது. நண்பர் வேலை கொடுக்க தயாராய் இருந்த போதிலும், அவர் உடலை வருத்திக் கொள்ள தயாராய் இல்லை. இவரை எப்படியாவது ஒரு பொறுப்புள்ளவனாக மாற்ற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் நண்பர் ஒரு நாள் இவருக்கு ரோஷம் வரும்படியாக சில வார்த்தைகளை மற்றவர்கள் இருக்கும் பொழுது பேசிவிட்டார். அதாவது மற்றவங்கலாம் பக்கத்தில் இருக்கும்போது இவங்க பேசிடுறாரு இவருடைய நண்பர். அப்போ இவனுடைய நண்பனுக்கு வந்து கோவம் வந்தது. நம்முடைய நண்பர் நம்மளை இப்படி பற்றி பேசிட்டாங்களே, நம்ம வாழ்ந்து காமிக்கணும், நம்ம தனியாகவே லைஃப் ரன் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவர் தனியாகவே ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறார். நேராக வீட்டுக்கு சென்று மனைவியிடம் நடந்ததை சொன்னார். இவர்கள் முன்னால் தான் ஜெயித்து காட்ட வேண்டும், இவர்கள் முன்னால் தான் ஜெயித்து காட்டணும் அப்படின்ட்டு சொல்லி மனைவியின் நகைகளை வாங்கி அவற்றை அடகு வைத்து சிறியதாக ஒரு தொழில் தொடங்கினார். நண்பருக்கு மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. திடீரென இவர் வைத்திருந்த பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்தது. நல்ல லாபம் கிடைத்தது. கடையை பெரிதாக்கினார், வியாபாரத்தையும் பெருக்கினார். எல்லாம் தன் புத்திசாலித்தனத்தால் வந்தது என்று எண்ணினார். தனக்கு உதவி செய்து வந்த நண்பரை பார்க்க கூட செல்வதில்லை. ஆரம்பத்தில் இவரை கேலி செய்த மற்ற நண்பர்கள் இவரை தேடி வந்து புகழ ஆரம்பித்தார்கள். இவரும் அவர்களிடம் நண்பரை பற்றி அலட்சியமாக பேச ஆரம்பித்தார்கள். ஏதோ அவனிடம் பணம் இருக்கின்றதே, திமிரிலோ அன்றைக்கு அப்படி பேசினானே, இப்பொழுது என்னை பற்றி என்ன சொல்கிறான்? புத்திசாலித்தனமாய் தொழில் செய்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். நீங்களும் அவனை சுற்றி வெட்டி பொழுது போக்காமல் பொழைக்கின்ற வழியை பாருங்கள். என்னை பார்த்தாவது புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆங்காரத்துடன் பேசினான். யாரு? இந்த நண்பன். அதாவது நண்பனோட உதவிலேயே வாழ்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு வந்திருந்த அந்த நண்பன் தன்னுடைய நண்பன்கிட்ட போய் இப்படி சொல்லுங்க, என்னாலும் வாழ முடியும் அப்படின்ட்டு இவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அவரது மனைவியை பக்கத்து வீட்டுகள் எல்லாம் வெளியே சென்று தனது கணவன் கெட்டிக்காரத்தனத்தால் பெருமளவு சம்பாதிப்பதாக பெருமை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவரை தேடி பலர் வந்து புகழ் பேச அவருக்கு அளவு கடந்த கர்வம் வந்துவிட்டது. எல்லோரையும் அலட்சியமாக பேச ஆரம்பித்து விட்டார். காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதானே இருக்கும். தன் கவசம் உள்ள பணத்தோடு, அதாவது தன்னுடைய கைவசம் உள்ள பணத்தோடு வங்கி கடன் வாங்கி அதனை பணத்திற்கும் பொருட்களை வாங்கி இருப்பு வைத்தார். அவர் கொள்முதல் செய்து விலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது ஏன் இப்படி அதிகமாக விலைக்கு பொருட்களை வாங்கி இருப்பு வைக்கிறார் என்று கேட்டவர்களிடம்
எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். 10 நாளில் வந்து அவர் இருப்பு வைத்திருந்த பொருட்களை விலை தலைகீழாக குறைந்து விட்டது. பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. மற்ற நண்பர்கள் எல்லாம், நீ வியாபாரத்தில் கெட்டிக்காரனாக ஆயிற்று, எப்படி இவ்வாறு ஆயிற்று அப்படின்னு கேட்குறாங்க. கிண்டலாய் கேட்டார்கள். எல்லாம் என் தலைவிதி என்று அவர் புலம்பினார். அவரது மனைவியோ வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தார். பக்கத்து வீட்டு பெண்களோ அவரை தேடி வந்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். உன் கணவருக்கு வியாபாரத்தில் பெரிய நஷ்டமாமே, உண்மையா என்று எதுவும் தெரியாத போல் கேட்டார்கள். என்ன செய்வது, எல்லாம் விதிதான், கிரகம் செய்கின்ற வேலை என்று புலம்ப ஆரம்பித்தது அந்த பெண். எல்லாமே தனது கணவன் கெட்டிகாரத்தனத்தினால் நடந்தது என்று தேடிப்போய் பெருமை பேசிய அந்த பெண் நஷ்டம் வந்தவுடன் விதியின் மீது பழி போடுகிறார். அதையே தான் அவளது கணவனும் செய்தார். இவர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலவர்கள் நல்லது நடந்து முடிந்ததும் கெட்டது நடக்கும் பொழுது விதி செய்து சதி என்று சொல்கிறார்கள். ஆகவே தான் விதி என்பது பழி தாங்கும் கல்லாகிவிட்டது என்று ஆரம்பத்தில் சொன்னேன். விதி என்பது என்ன? விதி என்பது இறைவனின் விருப்பமாகும். வால்மீகி வழிப்பறி கொள்ளைக்காரனாயிருந்தது அவரது விருப்பம். அது விதியல்ல. நாரத முனிவரால் மனம் மாறிய வால்மீகியை ஒரு முனிவராக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். அதுவே விதியானது. குருச்சேத்திரத்தில் கௌரவர்கள் போரிட மாட்டேன் என்று கண்ணனிடம் அர்ஜுனன் சொன்னது அவனது விருப்பம். அது விதியல்ல. அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் செய்து அவனை போரிட வைத்தது, அவன் மூலமாக கௌரவர்கள் அழிய வேண்டும் என்றது இறைவன் விரும்பினார். அதுவே விதியானது. நாம் பிறவி எடுப்பதும் யாருக்கு பிறக்க வேண்டும் என்பதும் ஆணாக பிறப்பதா அல்லது பெண்ணாக பிறப்பதா என்பது இறைவனின் விருப்பத்தை பொறுத்தே அமைகிறது. அது விதியாகிறது. நமது விருப்பப்படி யாருக்கும் பிறக்காமல் என்று இருந்தால் நாம் எல்லோருக்கும் விக்டோரியா மகாராணி வீட்டிலேயோ, பில்கேட்ஸ் வீட்டிலோ, அம்பானி வீட்டிலோ அவர்களது வாரிசாக பிறக்க வேண்டும் என்றுதானே விரும்புவோம். நமது விருப்பப்படி பிறப்பு இருக்குமானால் படைப்பவன் நிலைமை என்ன ஆவது? அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து விதியை வந்து மதியால வெல்லலாம் அப்படின்ற ஒரு இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது விதியை மதியால் வெல்லலாமல் நம்ம அதாவது நம்முடைய அறிவை பயன்படுத்தி சில விஷயங்களை செயலாக்கலாம், சில விஷயங்களை செயல்படுத்தலாம். ஆனால் யார் எங்கே பிறக்கணும், எங்கே இருக்கணும், என்ன நடக்கணும் அப்படின்றது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அப்போ அந்த விதிக்கப்பட்டதுலேருந்து நம்ம தப்ப முடியுமா? தப்ப முடியாது, கண்டிப்பாக தப்ப முடியாது. அப்போ வந்து இவங்க வந்து நம்ம வந்து விருப்பப்படுறோம், ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தாகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கேன், அது நடக்குதுன்னு வச்சுக்கேன். அப்போது இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பணக்கார குடும்பத்தில் மட்டுமே பிறக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, அடுத்த பிரிவில் அந்த பணக்கார வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கும்? அப்போ அந்த பணக்கார வீட்டிலேயே பிறக்க வேண்டியது நிலைமை ஒன்று நம்ம சொல்லக்கூடிய அந்த விதி பழிச்சிச்சுன்னா, அப்போது இருக்கிற அந்த உலகத்தில் அத்தனை பேரும் பணக்காரர் இருந்திருக்கலாமே, ஏன் ஏழையாக இருக்காங்க? காரணம் விதிக்கப்பட்ட விதி. அதாவது நீ இந்த பிரிவில் என்ன இருக்கணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி வந்து லைஃப் மூமெண்ட் பண்ணி போகணும், இன்றைக்கி சம்பளம் உனக்கு எவ்வளோ, இன்றைக்கி வருமானம் எவ்வளோ, ஓகே நீ வந்து அடுத்து உன்னுடைய உத்வேகத்தால் என்ன தொழில் செஞ்சு இன்னும் பணத்தை பெருக்க என்ன முயற்சி, அதனுடைய வந்து வருமானம் இவ்வளோ நிற்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு செயலாக்கங்களும் விதிக்கப்பட்டது, இறைவனால் வந்து கணக்கிடப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே போல் நமது மரணம் எப்போது என்பது எப்படி என்பதும் இறைவனின் விருப்பப்படியே அமைகிறது. அதுவும் விதியாகிறது. மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா மரணன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு மரணம் வரும், எப்போ மரணம் வராதுன்றது வந்து விஞ்ஞானிகளை வந்து தடுமாறக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி. ஆனால் அதை வந்து இறைவன் ஆகப்பட்டவர்கள் வந்து அவங்களுக்கு யார் என்ன வயசில் எப்போ மரணம் வருன்றது அவங்க ஏற்கனவே கணிக்கப்பட்ட விஷயம். ஆக இன்னும் இதில் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போனால், இறைவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். மனிதன் பயன்படுத்துவது மரணத்திற்கு மட்டும்தானே. அதாவது இறைவன் அதை தன்வசம் விதியாக வைத்து கொண்டான். தனது மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பது மனிதனுக்கு தெரிந்த விஷயமாக இருந்தால் அவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 15 ஆண்டுகள் கழித்து இந்த மாதம் இந்த தேதியில் மரணம் ஏற்படும் என்று அவனுக்கு தெரியுமேயானால் அவன் எதற்காவது பயப்படுவானா, கட்டுப்படுவானா, நடந்து கொள்வானா? ஆகவே மரண பயம் மனிதனுக்கு மனிதனுக்கு அதாவது இந்த மரணன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மரணம் ஒருத்தனுக்கு இறப்பு எப்போ வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் மீது இருக்கிற நாளில் அவனை கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறவங்களும் உண்டு. அமைதியாக அடக்கி வாசிச்சுக்கிட்டு
லைஃப்பை நல்லபடியாக புண்ணியம் செஞ்சுக்கிட்டு நடப்பவர்களும் உண்டு. அப்போது இதில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாடை வந்து இறைவனுடைய கட்டுப்பாட்டிலே தான் வச்சுருக்கான். அதனால் இந்த ரகசியம் யாருக்கும் இன்ன வரைக்கும் உடைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே சொன்ன விதிகள் நம் மதியால் வெல்ல முடியாது. அதே நேரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் மனிதன் சிந்தித்து செயல்படுவதற்கு பகுத்து அறியும் அறிவான 6வது அறிவை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது தான். அதை நல்ல வழியில் நாம் பயன்படுத்தும் பொழுது இறைவன் அந்த செயல்களை தன் விருப்பத்தோடு இணைத்து கொண்டு அதையும் விதியாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்திக்கும் அறிவை ஆண்டவன் கொடுத்து ஏன் என்றால் அதை பயன்படுத்தி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னோடு மனிதன் இணைய வேண்டும் என்பதே ஆண்டவனின் விருப்பமாகும். ஆகவே தான் அதை நோக்கி மனிதன் செல்லும் பொழுது அவன் செய்யும் செயல்கள் விதியாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே தான் பைபிளில் இயேசுநாதர் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா பூரண சர்க்குணராய், அதாவது சர்க்குணராய் இருப்பது போல் நீங்களும் பூரண சர்க்குணராய் ஆக்க கடவீர் என்று கூறுகிறார். ஆகவே 6வது அறிவை இறைவன் கொடுத்ததின் நோக்கமே மனிதன் பூரண சர்க்குணம் கொண்டவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பலர் அதையெல்லாம் மறந்துவிட்டு பகுத்தறிவை தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கத்தான் 6வது அறிவான பொக்கிஷத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பிரிவில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது அடுத்த பிரிவு இறைவனால் நிர்ணயிக்கப்படுகின்றன. இங்கே இறைவன் மதிப்பெண் போடும் ஆசிரியராக மட்டும்தான் இருக்கிறார். நாம் தான் தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் மதியை நல்ல முறையில் பயன்படுத்தி இப்பிரிவில் வாழ்ந்தால் அடுத்த பிரிவு நன்றாக இருக்கும். விதியை மதியால் விழலாம் என்பது மட்டுமல்ல, விதியை நிர்ணயம் செய்கின்ற அளவிற்கு மதியை ஆண்டவன் நமக்கு அளித்துள்ளான். நம்ம இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, பிறப்பு என்று இருந்தால்தான் இருப்பு என்பது கண்டிப்பாக இருந்தே தீரும். நமக்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது உண்மை என்று எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் மரண பயம் நம்மிடமிருந்து விலகி போகும் அப்படின்றாங்க. மேற்பரப்பிலுள்ள வெறும் அலைகளை மட்டும் பார்த்து அதை கடல் என்று எண்ணாமல் அலைகளை தாண்டியுள்ள கடலை பார்க்க வேண்டும். கடலுக்குள்ளே இருக்கும் மீன் கடலை தேடுவதை போன்ற நிலையில் நாம் இருக்கிறோம். வெறும் உடல் தான் நாம் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு அதனுள்ளே ஆழமாக பார்க்க வேண்டும். அங்கே அழிவற்ற எல்லையற்ற பரபிரம்மத்தை தரிசிக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிபூர்ண சர்க்குணராய் இருக்கும் ஆண்டவரை போல நாமும் சர்க்குணராய் ஆக வேண்டும். பிரம்மத்தை தரிசித்தவுடன் மரணத்தை வென்று விடுகின்றோம். அதாவது ஆண்டவனோடு ஐக்கியமாகி விடுகின்றோம். அங்கே விதிக்கு விடை கொடுத்து விடுகின்றோம். மதியால் விதிக்கு விடை கொடுங்கள், ஒன்றான இறைவனிடம் ஒன்றாகி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகாவதார் பாபாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியாவில் நீங்கள் பயணிக்க உங்களுக்கான அற்புதமான விஷயங்கள் வந்து மகாகுருவின் ஆசீர்வாதத்தால் ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிவு வந்து மகாவதார் பாபாஜியுடைய மௌன சரிதையிலிருந்து புத்தகத்திலேருந்து உங்களுக்காக நான் வந்து எடுத்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தால் என்னுடைய அனுபவங்களில் நான் வந்து உணர்ந்த விஷயங்கள் என்னென்னா, எந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படுகின்றோமோ அந்த பொருள் நிரந்தரமாகவும் இருந்ததில்லை, நிரந்தரமாகவும் என்றைக்கு இருக்க போவதும் இல்லை அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். நீங்களும் வந்து இதே போல் கிரியாவில் உனக்குள் ஒரு பயணம், கிரியாவில் பயணித்து கொண்டே இருங்க. மகாவதார் பாபாஜியோட அருள் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்று நீங்களும் இந்த பிரிவு மட்டுமல்ல எல்லா பிறவிலும் நல்ல வாழ்வு கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.